நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வருகை தந்து சிறப்புரையாற்றினார். திமுக ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி காலத்தில் 350 கோடியில் கட்டிடம் கட்டப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது என்பதற்காகவே மருத்துவர்கள் நியமிக்காமல் மக்கள் வரி பணத்தை வீணடித்ததாக தெரிவித்தனர். இந்த அரசு ஏழைகளை வஞ்சிக்கும் அரசாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் தலைவிரித்து ஆடுகிறது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக சாடினார். போதைப்பொருள் விற்பனையை அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தான் முதல்வராக இருந்தபொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. தற்போது பொம்மை முதல்வர் ஆட்சி செய்கிறார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் போதைப்பொருள் இல்லா மாநிலமாக தமிழகம் மாறும் என வாக்குறுதி அளித்தார். தமிழகத்தில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அதிமுக ஆட்சியில் பல்வேறு சாதனை படைத்தது. ஒரே ஆண்டில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. பத்திரப்பதிவு துறையில் 10% கமிஷன் கொடுத்தால்தான் பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. திமுக ஆட்சியில் அரிசி, பருப்பு, எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. திமுக கூட்டணியை நம்புகிறது. நாங்கள் மக்களை நம்புவதாக தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்டாலின் தன்னை பாதி கம்யூனிஸ்ட் என்று கூட்டத்தில் கூறுகிறார். பாதி கம்யூனிஸ்ட் கட்சியை விழுங்கிவிட்டதாக விமர்சனம் செய்தார். இன்று ஏர்பாட் மூர்த்தி என்பவர் டிஜிபி அலுவலகம் முன்பு தாக்கப்படுகிறார். பாமக நிர்வாகி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசுகிறார். திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பேருந்தில் செல்லும்போது நகையை திருடுகிறார். இப்படி நாள்தோறும் குற்றங்கள் நடைபெறுகிறது. நீட் தேர்வு ரத்து செய்வதாக கூறினார்கள். ஆனால் இதுவரை ரத்து செய்யவில்லை. திமுக மனு வாங்கினால் ஆற்றுக்கு போகுது. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைக்கு சென்றால் கவனமாக இருக்க வேண்டும். உடலில் உள்ள பாகங்களை திருடுகின்றனர். திமுக ஆட்சியில் மின் கட்டணம், வீட்டு வரி, கடைவரி உயர்ந்துள்ளது. மதுரையில் வருவாயில் 200 கோடி ஊழல் நடந்துள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சியில் ஊழல் நடந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்துள்ளோம். அதிமுக ஆட்சி காலத்தில் பழனி கோவிலில் ரோப் கார் அன்னதாக திட்டம் கொண்டு வந்துள்ளோம். 58 கோடியில் சாலை வசதிகளை கொண்டு வந்தோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தோம் என பேசினார். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.